கருக்கலைப்பு காருண்ய தியானம். நான் பகைமை அற்றவராக வேண்டும். நான் கோபம் அற்றவராக வேண்டும். நான் பொறாமை அற்றவராக வேண்டும். நான் துன்பமற்றவராக வேண்டும். நான் சுகமாக வாழ வேண்டும். நான் சாந்தம் மிக்கவராக வேண்டும். என்னைப் போல துணைவரால் கைவிடப்பட்டு கருக்கலைப்பு செய்த அனைவரும் குடும்ப சூழ்நிலை காரணமாக கருக்கலைப்பு செய்த அனைத்து பெண்களும் தகாத உறவு, கள்ளக்காதல், பாலியல் வன்முறை, ரேப் காரணமாக கருக்கலைப்பு செய்த அனைத்து பெண்களும் கட்டாயப்படுத்தப்பட்டு கருக்கலைப்பு செய்த அனைத்து பெண்களும் பகைமையற்றவராக வேண்டும். கோபம் அற்றவராக வேண்டும். பொறாமையற்றவராக வேண்டும். துன்பமற்றவராக வேண்டும். சுகமாக வாழ வேண்டும். சாந்தம் மிக்கவராக வேண்டும். என்னைப் போல கருக்கலைப்பு காரணமாக குற்ற உணர்வுடன் வாழும் அனைத்து பெண்களும், கருக்கலைப்பு காரணமாக தம்மீது கோபம் கொண்டு தம்மை வெறுக்கும் அனைத்து பெண்களும், கருக்கலைப்பு காரணமாக பாலியல் உறவை வெறுத்து பாலியல் நாட்டமின்றி வாழும் அனைத்து பெண்களும், கருக்கலைப்பு காரணமாக பாலியல் உறவில் ஈடுபட பயப்படும் அனைத்து பெண்களும் பகைமை அற்றவராக வேண்டும். கோபம் அற்றவராக வேண்டும். பொறாமை அற்றவராக வேண்டும். துன்பம் அற்றவராக வேண்டும். சுகமாக வாழ வேண்டும். சாந்தம் மிக்கவராக வேண்டும். என்னைப் போல கருவுருவாக காரணமாக இருந்த அனைத்து ஆண்களும், கரு உருவாகிய போது பெண்ணை தனியாக தவிக்க விட்டு சென்ற அனைத்து ஆண்களும், குழந்தை வேண்டாம் என கருக்கலைப்புக்கு கட்டாயப்படுத்திய அனைத்து ஆண்களும், தனது கரு கலைக்கப்பட்டது என்ற உண்மை தெரியாது வாழ்ந்து வரும் அனைத்து ஆண்களும் பகைமை அற்றவராக வேண்டும். கோபம் அற்றவராக வேண்டும். பொறாமை அற்றவராக வேண்டும். துன்பம் அற்றவராக வேண்டும். சுகமாக வாழ வேண்டும். சாந்தம் மிக்கவராக வேண்டும். என்னைப் போல மாணவ பருவத்தில் கருவை சுமந்த அனைத்து பெண்களும், மனைவி ஸ்தானத்தில் இருந்தபோது வேறு ஒருவரின் கருவை சுமந்த அனைத்து பெண்களும், திருமணத்தின் முன் கருவை சுமந்த அனைத்து பெண்களும், பாலியல் வன்முறை காரணமாக கருவை சுமந்த அனைத்து பெண்களும் பகைமை அற்றவராக வேண்டும். கோபம் அற்றவராக வேண்டும். பொறாமை அற்றவராக வேண்டும். துன்பம் அற்றவராக வேண்டும். சுகமாக வாழ வேண்டும். சாந்தம் மிக்கவராக வேண்டும். என்னைப் போல கருக்கலைப்பு ரகசியத்தை மூடி மறைத்து வேதனைப்படும் அனைத்து பெண்களும், கருக்கலைப்பு வெளியில் தெரிந்தால் குடும்ப பெயருக்கு அவமதிப்பு என பயப்படும் அனைத்து பெண்களும், கருக்கலைப்பு தண்டனைக்குரிய குற்றச் செயல் என குற்றவாளிகள் போல் வாழும் அனைத்து பெண்களும், கருக்கலைப்பு செய்ததற்காக தம்மைத்தாமே தண்டித்து தமது தவறு என தம்மீது குற்றம் சுமத்தும் அனைத்து பெண்களும் பகைமை அற்றவராக வேண்டும். கோபம் அற்றவராக வேண்டும். பொறாமை அற்றவராக வேண்டும். துன்பம் அற்றவராக வேண்டும். சுகமாக வாழ வேண்டும். சாந்தம் மிக்கவராக வேண்டும். என்னைப் போல மகளின் கருக்கலைப்புக்கு துணையாக நின்ற அனைத்து பெற்றோரும், மனைவியின் கருக்கலைப்புக்கு துணையாக நின்ற அனைத்து கணவர்னரும், காதலியின் கருக்கலைப்புக்கு துணையாக நின்ற அனைத்து காதலர்களும், நண்பியின் கருக்கலைப்புக்கு துணையாக நின்ற அனைத்து நண்பர்களும் பகைமை அற்றவராக வேண்டும்.
கோபம் அற்றவராக வேண்டும். பொறாமை அற்றவராக வேண்டும். துன்பம் அற்றவராக வேண்டும். சுகமாக வாழ வேண்டும். சாந்தம் மிக்கவராக வேண்டும். என்னை போல கருக்கலைப்பு செய்யும் அனைத்து வைத்தியர்களும், கருக்கலைப்பு நிலையத்தில் பணியாற்றும் அனைவரும், கருக்கலைப்புக்கு உளவியல் சிகிச்சை வழங்கும் அனைவரும், பாதுகாப்பான கருக்கலைப்புக்காக சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அனைவரும் பகைமை அற்றவராக வேண்டும். கோபம் அற்றவராக வேண்டும். பொறாமை அற்றவராக வேண்டும். துன்பம் அற்றவராக வேண்டும். சுகமாக வாழ வேண்டும். சாந்தம் மிக்கவராக வேண்டும். என்னை போல கருக்கலைப்பு செய்த பெண்கள் மீது குற்றம் சுமத்தும் அனைவரும், கருக்கலைப்பு தவறு என போதிக்கும் அனைவரும், பாதுகாப்பான கருக்கலைப்பு சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுக்கும் அனைவரும், பாதுகாப்பான கருக்கலைப்பை நிராகரிக்கும் அனைவரும் பகைமை அற்றவராக வேண்டும். கோபம் அற்றவராக வேண்டும். பொறாமை அற்றவராக வேண்டும். துன்பம் அற்றவராக வேண்டும். சுகமாக வாழ வேண்டும். சாந்தம் மிக்கவராக வேண்டும். கருக்கலைப்பு செய்யப்பட்ட அனைத்து குழந்தைகளையும் அன்புடன் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு இந்த காணொளி சமர்ப்பணமாகும்.